அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட மறுமையில் நடக்கவிருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி சொல்றாங்க. நாளை மறுமை நாளிலே இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி யாராவது நமக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களில் இருந்து நம்மை காக்கும்படி இறைவனிடத்திலே மன்றாடினால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்குவாங்களாம். பிறகு அவங்க எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய், நீங்க மனிதர்களின் தந்தையாவீர்கள், அல்லாஹ் தன் கைகளினால் உங்களை படைத்தான், தன்னுடைய வானவர்களை உங்களுக்கு சிரம்பணிய செய்தான், மேலும் உங்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான், எனவே நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார்களாம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு வெக்கப்படுவாங்க. பிறகு நீங்கள் நூஹ் நபி கிட்ட போங்க, ஏன்னா அவர் தான் எனக்கு பின்னாடி பூமியில அனுப்பி வைக்கப்பட்ட முக்கியமான தூதர்களிலேயே முதலாமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அவங்க எல்லாரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் தங்களுக்காக இறைவனிடம் பரிந்துரைக்கும்படி கேட்பாங்களாம். அதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அறியாத ஒன்றை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டதை நினைத்து வெட்கப்படுவார்களாம். பிறகு நீங்கள் இறைவனோட உற்ற நண்பரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் இறைவனிடத்தில் தங்களுக்காக பரிந்துரை செய்ய சொல்லி கேட்பாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பேசிய தௌராத் வேதம் வழங்கப்பட்ட மூசா நபி கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு அவங்களும் நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாளில் தான் ஒரு மனிதரின் உயிரை கொன்றதை நினைத்து வெட்கப்படுவார்கள். பிறகு நீங்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதரும் அவனுடைய வார்த்தையும் அவனுடைய ஆவியுமான ஈசா நபி கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர்களும் நேரா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் தங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்துரைக்கும்படி கேட்பாங்களாம். அதற்கு அவர்களும் நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியாரான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என் கிட்ட வந்து இறைவனிடத்திலே தங்களுக்காக பரிந்துரைக்கும்படி கேட்பார்கள். உடனே நான் அல்லாஹ்விடத்திலே சென்று அல்லாஹ்வை கண்டதும் சஜிதாவில் விழுவேன், நான் விரும்புகிற வரையில் சஜிதாவில் இருப்பேன். பிறகு இறைவன், உங்கள் தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும், சொல்லுங்கள், செவியேற்கப்படும், பரிந்துரை செய்யுங்கள், பரிந்துரை ஏற்கப்படும் என்று சொல்லுவான். அப்பொழுது நான் இறைவனை பார்த்து அவனை புகழ்ந்து பேசி இறை நம்பிக்கையாளர்களுக்காக பரிந்துரை செய்வேன். ஒன்றல்ல இரண்டல்ல 4 முறை பரிந்துரை செய்து அவர்களை சொர்க்கத்தில் புகுத்துவேன். இறுதியாக குர்ஆன் தடுத்துவிட்ட நிரந்தர நரகம் கட்டாயமாகிவிட்டவர்களான இறை மறுப்பாளர்களை நயவஞ்சகரையும் தவிர வேறு யாரும் நரகத்தில் மிஞ்சவில்லை என்று இறைவனிடத்திலே நான் சொல்லி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஒரு அழகான விஷயம். இதனை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இந்த தகவல் புகாரியிலே 4476வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்யும் அந்த இறை நம்பிக்கையாளர்களின் கூட்டத்தில் நாமும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.